அந்த நாட்களில் விவேகானந்தர் வீட்டில் கொடூரமான கந்து வட்டிக்காரன் வீட்டில் இருந்த அனைத்தையும் பொருட்களை வெளியில் தூக்கி வீசினான். அதனால் அவ்குடும்பத்தில் துயரம், கவலை, வலி, வேதனை சூழ்ந்த தருணம். அவ்வழியாக வந்த ஒருவர் இதை பார்த்துவிட்டு விவேகானந்தர் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் நடந்ததை கூறினார். சிறிது நேரம் கழித்து வழக்கம் போல விவேகானந்தர் குருவை சந்திக்க வந்தார். விவேகானந்தரிடம் குரு கேட்கிறார், உன் வீட்டில் நடந்த துயரங்களை நான் அறிந்தேன். இப்போ நீ காளி கோயிலுக்கு போய் அங்கே நடந்த துயரங்கள் அனைத்துமே காளியிடம் கூறிவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வா, எல்லாம் சரியாகிவிடும் என்று குரு கூறினார். குருவின் சொல்லுக்கு இணங்க விவேகானந்தர் காளி கோயிலுக்கு சென்றார். காளியை பார்த்துவிட்டு மீண்டும் குருவை சந்திக்க திரும்பினார். குரு கேட்கிறார், விவேகானந்தா காளியிடம் பிரார்த்தனை செய்தியா என்று கேட்டார். அதற்கு விவேகானந்தர் பதிலளித்தார், குருவே, காளி கோயிலுக்கு சென்றேன், காளியை பார்த்தேன், ஆனால் பிரார்த்தனை எதுவுமே செய்யவில்லை. குருவே என்றார். மீண்டும் குரு கூறுகிறார், விவேகானந்தா, மறுபடி நீ காளி கோயிலுக்கு போ, காளியிடம் பிரார்த்தனை செய்து விட்டு வா என்கிறார். மீண்டும் விவேகானந்தர் காளி கோயிலுக்கு போறார். காளியை பார்க்கிறார். மீண்டும் குருவே சந்திக்கிறார். இப்போ குரு கேட்கிறாரு, என்ன விவேகானந்தா, காளியிடம் உன்னோட பிரார்த்தனையை நீ கூறினாயான்னு கேட்கிறாரு. விவேகானந்தர் கூறினார், குருவே, நான் எந்த பிரார்த்தனையை செய்யவில்லை என்று கூறினார். குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூன்றாவது முறையாக கோபமாக கூறுகிறார், நீ இந்த முறை காளி கோயிலுக்கு சென்று காளி பார்த்துவிட்டு உன் பிரார்த்தனை செய்து விட்டுட்டு என்னைய வந்து பாரு என்கிறார். விவேகானந்தர் இந்த முறையும் காளி கோயிலுக்கு செல்கிறார். காளியை பார்க்கிறார். பார்த்துவிட்டு குருவே சந்திக்கிறார். குரு கோபமாக கேட்கிறார், இந்த முறையாவது நீ காளியிடம் பிரார்த்தனை செய்தியான்னு கேட்கிறார். அதற்கு விவேகானந்தர் பதில் கூறுகிறார், குருவே, என்னையே யாரிடமும் பிச்சை கேட்க சொல்கிறீர்கள், நான் மனதளவில் அரசனாக இருக்கிறேன், குருவே என்று கூறினார். இதை கேட்ட ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் விவேகானந்தரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அப்போம் விவேகானந்தர் கூறுகிறார், குருவே, என்னுடைய பிரார்த்தனை என்பது லட்சியம், விடாமுயற்சி, வைராக்கியம், இந்த மூன்று தான் என் பிரார்த்தனை என்று கூறினார். இதை தவிர நான் ஏதுமே கேட்க மாட்டேன் என்று கூறினார். வாழ்க்கை எப்படி புரண்டாலும் மனதை ஆளும் வலிமை இருந்தால் நாமே அரசன். பாண்டவர் காட்டிலிருந்தும் உயர்ந்தனர், கௌரவர் அரண்மனையிலிருந்தும் வீழ்ந்தனர். அரசாட்சியை விட மனசாட்சியே உண்மையான பெருமை. சிம்மாசனத்தில் அமர்ந்தவனே ராஜா அல்ல, புயலின் மத்தியில் சாந்தமாய் நிற்பவனே ராஜா.